Excellent. Hello everyone. Okay, today we are going to see form handling and validation in React.js. Okay, so முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா how to create a simple form without any libraries. ஓகேவா? ஸோ அந்த லைப்ரரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அந்த வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு பேசிக் மெத்தட் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணோம்னா அதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம் வேலிடேஷன் லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபார்ம் ஹேண்ட்லிங்க்கு தனியாக ஒரு லைப்ரரி, வேலிடேஷனுக்கு ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் அப்படின்ற ஒரு லைப்ரரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபார்ம் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்மை வேல்யூஸை ஃபில் பண்ணி எல்லா இன்புட் டைப்பும் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் போய்ட்டு சப்மிட்னு கொடுத்தோன்னா நமக்கு இந்த வேலிடேஷன் வந்து ஃபில் ஆகி வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம் தான் இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இது எப்படி இதை பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபார்ம் எப்படி நம்ம பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் லிங்க் வரும். ஓகேங்களா? அது என்னுடைய வெப்சைட் reacthookform.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த லைப்ரரி எப்படி யூஸ் ஆகுது, இதனுடைய டாக்குமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இதில் வந்து ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன டெமோ தேவை, உங்களுடைய எக்ஸாம்பிளுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் வித் யூஐ அப்படின்னா ஒரு இது எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்து அதுக்கு இங்கே இந்த லைப்ரரியில் என்ன இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு சினாரியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி இதில் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக மோஸ்ட் எல்லா அப்ளிகேஷன்லையும் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். ஓகே, அதுக்கே நீங்கள் இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே, உங்களுடைய ப்ராஜெக்டில். ஓகே, பேசிக்ஸு நீங்கள் கற்றுக்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரினா கூகுள் அகெயின் ஜாடுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .dev அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜாடோட டாக்குமெண்டேஷன் வரும். இது வந்து என்னென்னா ஸ்கீமா டைப் ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கீமா வேலிடேஷன் வித் ஸ்டாட்டிக் டைப் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா டைப் ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கீமா வேலிடேட். அப்போ நம்ம ப்ராஜெக்ட் எப்படி ரியாக்ட் ப்ராஜெக்ட் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுடைய மேஜர் ஆஃப் கோடு வந்து டைப் ஸ்கிரிப்ட். டைப் ஸ்கிரிப்ட் எதுக்குன்னா இது வந்து சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்டோட கொஞ்சம் அட்வான்ஸு. ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்னும் சில அட்வான்ஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி ஸ்கீமா வேலிடேஷன். ஸ்கீமான்றது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய டேபிள் இருக்குது, நம்மளுடைய ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம் வந்து என்ன டைப், அந்த டைப் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், எப்படி இருக்கணும், எப்படி ஒர்க் ஆகணும், அதுக்கு வேலிடேஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் நான் இங்கே கொடுத்துருக்குறேன், ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்ம் வந்து செலக்டட் ட்ராப் டவுன். அப்போ அட்லீஸ்ட் எனக்கு ஒரு வேல்யூ வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ இதில் என்ன டைப், இதனுடைய பேர் என்ன, இதுக்கு மினிமம் ஒன்று செலக்ட் ஆகிடும், அந்த வேலிடேஷன் மெசேஜ். அதே போல் இமெயில் வேலிடேஷன் பண்ணுறது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கீமாவாக போட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே இந்த பர்டிகுலர் ஃபீல்டு என்ன பிஹேவ் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஓகே, இதுதான் இந்த ரியாக்ட் ஃபார்முடைய அட்வான்ஸ்டு மெத்தட். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபார்ம் இருக்குது இல்லையா, இந்த ஃபார்முக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் நேம், ஃபுல் நேம், இது வந்துட்டு
இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ இதில் எத்தனை ஃபீல்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம், இமெயில், கண்ட்ரி, ஜெண்டர், ஹாபி, அடுத்து வந்துட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறது. அப்போது நம்ம இந்த ஃபீல்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்கீமாவில் டிஃபைன் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்கீமாவில் நம்ம அந்த ஜாடோடைய டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பேசிக்காக ஒரு ஸ்கீமாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஒரு ஸ்கீமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, ஜாடை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைலில். அதுக்கு அடுத்தது இங்கே z.object போட்டு அதனுடைய ஃபீல்டு நேம், யூசர் நேம், அப்புறம் அது என்ன டைப், இது ஸ்ட்ரிங்கா, இன்டிஜரா, நம்பரா, என்னவோ அதை நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ அது மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, டிஃபைன் பண்ணிவிட்டு மினிமம் எனக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். வேலிடேஷன், இது வந்து வேலிடேஷன் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது என்ன டைப், அதனுடைய வேலிடேஷன் என்ன அப்படின்னு சொல்லி, இதான் இதனுடைய சின்டெக்ஸ். இது என்ன ஃபீல்டு நேம், அதோட டைப் என்ன, டேட்டா டைப், அது வந்து ஸ்ட்ரிங்கா, இன்டிஜரா, புல்லியனா என்னன்னு சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தது இது வந்துட்டு இதனுடைய வேலிடேஷன் என்ன. அப்போ சேம் பேட்டர்ன் நம்ம எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணோம். இப்போ இமெயில் எடுத்துக்கிறோம். இமெயில் எடுத்து பார்த்தோம்னா, இப்போ இமெயில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங்கு தான், ஆனால் என்ன டைப், இமெயில் டைப். ஓகே, இமெயில் வேல்யூ கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் அந்த வேல்யூ. அடுத்து ஜெண்டர், ஜெண்டரில் ஈனம். ஓகேவா, இந்த ஈனமில் நம்ம வந்து என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, அதுக்கடுத்து ஹாபீஸ். அதே போல் இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே. ஹாபீஸ்ன்றது என்ன, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல செக் பாக்ஸ் 1 2 3. அப்போ இது வந்து ஒரு அரேவாக இருக்கும், ஒன்றுக்கு மேலே நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ நமக்கு 2 வேல்யூ செலக்டட், இந்த 2 வேல்யூ இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதில் சொல்லுவோம். அப்போ பிக் அட்லீஸ்ட் 1. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது மெயின் இம்பார்ட்டன்ட், ஒரு ஃபைல் அப்லோட். எப்படி ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு இந்த சான்ஸ் தான் இருக்கும். இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து என்னென்னா பிடிஎஃப் மட்டும் அலோவ் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய இதில் வந்து இமேஜ் அலோவ் பண்ணணும்னா, இந்த இடத்துல நீங்கள் இமேஜுக்கான எம்இ டைப் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது பிடிஎஃப் கொடுத்துட்டோம். இது இமேஜுக்கானது மாற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ஃபைல் சைஸ் 2 MBக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ இது ஒரு எம்பின்றது வந்து 1024 மெகாபைட் இல்லையா. அப்போ 2 MBக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம், ரைட். ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுடைய ஃபைல் வேலிடேஷன், இப்போ ஒரு சில ஒரு MB தான் வேணும், இல்லை லெஸ் தான் ஒரு MB இருக்குன்னா, அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமா வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு திங் இஸ் இந்த ஸ்கீமா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட், ரைட். இப்போ இந்த ஸ்கீமா நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஸ்கீமாவை நம்மளுடைய ஃபார்ம், இந்த HTML ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த HTML ஃபார்மில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்போம், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது, இப்போ நம்ம இந்த ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த ஸ்கீமாவை இந்த HTMLோட நம்ம பைண்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு TSX ஃபைல் எழுதுவோம் இல்லையா, அந்த ஃபைலோட இதை பைண்ட் பண்ணணும். எப்படி பைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இதில் இந்த டைப் ஆஃப் ஸ்கீமா வந்து இந்த வேல்யூலாம் கொடுக்க போகுது. ஓகேவா, இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் ஜேபி டெஸ்டிங், அடுத்தது hello@gmail.com, அடுத்து கண்ட்ரி இந்தியா, மேல். இப்போ இந்த இது 3மே செலக்ட் பண்ணிவிட்டேன். ஒரு ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன், எனி ஒரு ஃபைல். இது கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு ஃபைல் சூஸ் ஆகும். ஸோ நான் ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தேன்னா, இப்போ நான் வந்து இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட், இப்போ இதில் எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை, ஜஸ்ட் நான் சப்மிட் கொடுத்தேன்னா செக் த கன்சோல் ஃபார் ஃபார்ம் டேட்டா. இப்போ பாருங்கள், இந்த இதில் இந்த வேல்யூஸ் எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன கொடுத்தோமோ, உதாரணத்துக்கு நேம் ஜேபி டெஸ்டிங், அடுத்து இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்துச்சு. இப்போ பாருங்கள், ரெசியூம்ன்ற அந்த இதில் நம்ம அப்லோட் பண்ண அந்த ஃபைலுமே இங்கே வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் இது எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைனில் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். எங்கே, இந்த இதில் இதுதான் கலெக்ட் பண்ண போகுது. ஓகேவா, ஏன்னா இந்த ஸ்கீமாவில் எல்லாம் அப்ளை ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருது. ஓகே, இது ஜாடோடைய ஒரு பேசிக் டெம்ப்ளேட். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்மை எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, நான் இதை ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன், இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், இல்லைனா இதை நம்ம ரீக்ரியேட் அப்படியே பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட், இந்த ஸ்கீமா ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா,
இந்த ஸ்கீமா ஃபைல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ரைட், இந்த ஸ்கீமா கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன கொடுத்துருந்தோமோ அந்த மெத்தடை அப்படியே நான் இதில் ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கீமா ரெடி பண்ணிட்டேன். ஃபார்ம் schema.css ஃபைலில் இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு, அடுத்தது அட்வான்ஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த காம்பனண்ட்டை என்னுடைய மெயின் ஆப் காம்பனண்ட்டில் போய்ட்டு நான் அதில் இன்போர்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து அந்த இது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது ஃபார்ம் டிசைன். நான் வந்து என்னுடைய HTML ஃபார்மை வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். உதாரணத்துக்கு இதான் என்னுடைய ஃபார்ம். ஓகே, ஒவ்வொரு இன்புட்டாக நான் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஒவ்வொரு இன்புட்டாக நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு, இதில் நான் வந்து மெத்தட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். இந்த ஃபார்மில் வந்து இப்போ இதுக்கு ஸ்டைலிங் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு அட்வான்ஸ் ஃபார்ம் டாட் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டைல் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ்லாம் எழுதியிருக்கேன். இது வந்து பேசிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த சிஎஸ்எஸ் வந்து ஃபார் டிசைன் ஸ்டைலிங் பர்பஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எடுத்துகிட்டு இந்த ஃபார்ம் வேல்யூஸ் இருக்குது இல்லையா? இப்போ இந்த ஃபார்ம் ஆன் சப்மிட் நம்ம எல்லா இன்புட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு இன்புட் பார்ப்போம். இப்போ இந்த நேம் இருக்குது. இந்த நேம்ன்ற இந்த இன்புட் ஃபார்ம் இது இருக்கு இல்லையா? இதை வந்துட்டு நான் வந்து ஒரு லேபிள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு இன்புட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஐடி வந்து என்ன, டைப் வந்து டெக்ஸ்ட்னு இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஃபுல் நேம். அப்போ இந்த ஃபுல் நேம்ன்றது என்னென்னா என்னுடைய ஸ்கீமாவில் நான் கொடுத்துருப்பேன். ரைட்டாக? இப்போ எனக்கு ஸ்கீமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்கீமாவில் நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல ஃபுல் நேம்னு கொடுத்துருக்கேன். இதுவும் இந்த இடத்துல நான் கொடுக்குற இந்த ஃபஸ்ட் நேமும் இதுவும் ஒன்று. அப்போ இதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்கீமாவில் இந்த வேல்யூ வருது. அதை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோன்னா, நம்ம ஒரு ஹூக் யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஹூக்ஸ் ரியாக்ட் ஹூக்ஸை பற்றி பார்த்துப்போம் இல்லையா? அப்போ அந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்போம். நம்ம ப்ராஜெக்டில் வந்துட்டு வெரி ஃபஸ்ட் லைன் வந்து இதை நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், இதில் இந்த இந்த விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இல்லையா? ரியாக்ட் ஹூக் ஃபார்ம், ஜாட், அப்புறம் இந்த 3 லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ அதிலிருந்து நம்ம இந்த ஹூக் ஃபார்ம், ரியூஸ் ஃபார்ம் அப்படின்ற அந்த ஹூக்கை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் நம்ம என்ன வேல்யூ எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே ஆல்ரெடி சொல்லி வச்சுக்கோம், எனக்கு இந்த ஸ்கீமாவில் இருக்கிற இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இந்த ஸ்கீமாவில் இருக்கிற வேல்யூஸாக வேணும். அப்புறம் அதனுடைய ரிசால்வர், இது யார் ரிசால்வ் பண்ணுறான்னா, எனக்கு இந்த ஸ்கீமாவிலேருந்து என்னுடைய ஃபார்மை வந்து கரெக்டாக நான் ஆல்ரெடி HTML வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்கீமா கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டும் ஒன்றா சேர்க்குற இடம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லைன் தான். ஓகே, அதை வந்து ஃபஸ்ட்டு அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த ஃபங்க்ஷன், இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல்ரெடி ஒரு ஸ்கீமா பண்ணியிருக்கோம், HTML ஃபைல் கீழே கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது அதில் என்ன வேல்யூ வரப்போகுது இது எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணோம். ரிசால்வ் மீன்ஸ் ஒன்றோட ஒன்றா பைண்ட் பண்ணுறது. ஓகேவா? டிஃபால்ட் வேல்யூஸ் இது ஏதாவது டிஃபால்ட் வேல்யூ இருக்குன்னா நீங்கள் இதை ஆல்ரெடி ஃபில் பண்ணுறதுக்கு இது அதுக்கு இது வச்சுங்க. ஓகேவா? இப்போ இதிலேருந்து என்னென்ன மெத்தட்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர். இந்த ரிஜிஸ்டர்ன்றது என்னென்னா, நம்மளுடைய இன்புட் ஃபீல்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ இந்த ஃபார்மில், அந்த ஸ்கீமாவில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஸ்கீமாவில் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய இது ஃபஸ்ட் நேம்னு போட்டிருக்கோம். ரைட்டா? நம்மளுடைய ஃபார்மில் இங்கே பாருங்கள், ஃபார்மில் ஒரு இன்புட் கிரியேட் பண்ணி, அப்போ இந்த இன்புட்டை இந்த இதோட ரிஜிஸ்டர் பண்ணுறோம், மேப் பண்ணுறோம். ஓகேவா? சப்போஸ் இன்கேஸ் இது மேப் பண்ணிட்டோம்னா இந்த 3 ஒரே லைனில் ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்தது இது ஓகே ஆனிச்சு அப்படின்னா, இன்கேஸ் எங்கே எரர் இருந்ததுன்னா அது எரர் மெசேஜ் சொல்லிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் ஃபார்ம் ஸ்டேட்டுன்றது என்னென்னா, ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு லோடிங்கில் இருக்கும், அப்புறம் நம்ம பட்டனை கிளிக் பண்ணும்போது சப்மிட் ஆகும். சப்மிட் ஆன முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா எரர் வரும். ஓகே, அந்த எரரை வந்து நம்ம இங்கே வந்து வச்சு பண்ணிடுவோம். அப்புறம் அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே நமக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்மிட் ஆகும் இல்லையா? அந்த சப்மிட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு சப்மிட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி, அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்முடைய கிளிக் ஆன் சப்மிட்டில் வந்து நம்ம இது கொடுத்துறோம். ஓகேவா? ஹேண்டில் சப்மிட்டில் இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்டா இது வந்து என்ன பண்ணும், டேரெக்டாக இந்த இதுக்குள்ளார வந்துடும். ஓகேவா? ஸோ
ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். இதில் எனி எரர் இருக்குது, அந்த இதெல்லாமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து செக் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே ஃபில் பண்ணேன். இதை ரிவ்யூ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இந்த கோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? இதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். இதை எப்படி நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.